ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் பிடிச்ச டேஸ்ட்டான கறி வடை. வாங்க இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது சட்டுன்னு பார்த்துடலாம். இந்த வடை செய்கிறதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ போல் மட்டனை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துருக்கேன். இது நீங்கள் மட்டன் இல்லை பீஃப் எதில் வேணாலும் செஞ்சுக்கலாம். கூடவே ஒரு சின்ன கப்பில் 1 கப் போல் துவரம்பருப்பு இல்லை கடலைப்பருப்பு ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். இது ஒரு 100 கிராம் கிட்ட இருக்கும். இந்த அளவுக்கு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். கூடவே சின்னதாக 2-3 துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகாய், சின்னதாக ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் போல் காரத்துக்கு மிளகாய்த்தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் போல் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா இல்லை மட்டன் மசாலா. இது கூடவே தேவையான அளவு உப்பு, கூடவே ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட லெமன் ஜூஸ் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக தயிர் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. நான் ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரோட மூடி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 8லேருந்து 10 விசில் போல் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற மட்டன் இல்லை பீஃபை பொறுத்து உங்களுக்கு விசிலோட அளவு மாறுபடும். நான் 10 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு விட்டு எடுத்திருக்கேன். நான் ஊற்றின தண்ணியுமே கரெக்டாக இருக்குது. ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. இப்போ சில டைம் ரொம்ப நல்லா வெந்து வந்துடும். அந்த டயத்தில் நீங்கள் கரண்டி இல்லைனா பருப்பு மத்து வச்சு கூட நீங்கள் நல்லா மேஷ் பண்ணி விட்டால் போதும். நான் இதை இன்னும் கொஞ்சம் கூட ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லாவே ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, அதே மாதிரி தண்ணியை நீங்கள் சேர்க்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு எனக்கு பத்தாமல் இருந்தது, நான் அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரே ஒரு முட்டையை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கோட்டிங்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா திரண்டு ஒரு சப்பாத்தி மாவோட அளவுக்கு நல்லா ஒட்டாமல் வரணும். இந்த அளவுக்கு கரெக்டாக வந்ததுன்னா உங்களுக்கு எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு போகாது. இப்போ இதிலேருந்து சின்ன சின்ன பவுலாக எடுத்துகிட்டு நமக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரவுண்டாவோ இல்லை கட்லெட் ஷேப்லேயோ வடை ஷேப்லேயோ. நம்ம வடை செய்கிறனால நான் முக்கால்வாசி போல் வடை ஷேப்பில் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வேறு ஷேப்லேயுமே எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இது அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் போல் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக ஆயிலில் போடும்போது பிரியவே பிரியாது. நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஆயிலை நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். ஹீட் பண்ணிவிட்டு இப்போ 1 பை 1 உள்ளே சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கேப் விட்டு போடுங்க. போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் பெரட்டி விடுங்க. உங்களுக்கு பிரிஞ்செல்லாம் போகாது. அதே மாதிரி இது ஆல்ரெடி நல்லா வெந்த கறி அப்படிங்கிறனால உள்ளே உங்களுக்கு பச்சை அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லை. நல்லா வெளியே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சினாலே போதும், நீங்கள் எடுத்துடலாம். வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஃப்ரை ஆகும்போதே வீடு ஃபுல்லாக நல்லா வாசனையாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.